ஹே காய்ஸ், இன்றைக்கி மினி விலாகில் ஒரு ரஷ் டே பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த டெய்லி இவங்க வந்து என்னோடய 4th கிளைண்ட். இவங்களுக்கு பிஃபோர் 3 கிளைண்ட் எனக்கு 2 டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ராப்பராக ஷூட்டே பண்ணலை, பட் ஸ்டில் நான் அதை எப்படியாச்சும் விலாகில் கவர் பண்ணுங்கிறதுக்காக எப்படியும் இந்த விலாகை வந்து எடிட் பண்ணிவிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டுக்கு வந்துட்டு ஹேர் ப்ரிப்லாம் முடிச்சு மெஸ்ஸி பிரைட் போட்டாச்சு. எல்லாமே ஒரிஜினல் ஹேரில் பண்ணோம், பட் ஃப்ளார் வந்து மெஸ்ஸி பிரைட் மாதிரி இல்லாமல் வேணி மாதிரி வந்துச்சு. ஸோ அதை கட் பண்ணி க்ரியேட்டிவாக வச்சாச்சு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் இவங்க வந்து எனக்கும் ஹேர் டூ வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் கிளைண்ட், பட் என்னோட ஃபேவரட் ஹேர் டூ ஆயிடுச்சு. அந்த பிங்க் ஃப்ளார் வித் ஜாஸ்மின்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. தேர்ட் கிளைண்ட்டுக்கு வந்துட்டு மெஸ்ஸி பிரைட், இதுவுமே ஒரிஜினல் ஹேரில் பண்ணதான், ப்ளஸ் ஜாஸ்மின் வச்சு கம்ப்ளீட் பண்ணி ஜடவிலா வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தோம். ஸோ இவங்க எல்லாம் முடிச்சு இவங்களுக்கு நான் ரீச் ஆகும்போதே பயங்கர லேட் ஆகிடுச்சு. பட் என்கிட்ட கோவமே படாமல் ரொம்ப பொறுமையாக, லேட் ஆனாலும் பரவாயில்ல மேக்கப் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப ஹம்பிளாக இருந்தாங்க. ஸோ அதுக்கே நான் ரொம்ப பெரிய தேங்க்யூ சொல்லணும். ஸோ ஃபைனலாக லிப்ஸ்டிக்கெல்லாம் கொடுத்துட்டு ஹேர் டூக்கு வந்து ஜாஸ்மின் பன் போயிருந்தேன். ஸோ இதுதான் அவங்களோட ஃபைனல் அவுட்லுக். இதே மாதிரி மேக்கப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ப்ளஷ் ஆஃப் ப்ரைஸில் டிஎம் பண்ணுங்கள்.